நெடுந்தூர ரயில் பயணம் ஒன்றை மேற்கொண்டோம். மகிழ்ச்சியாக இருந்தது. ரயில் வண்டி வளைந்து நெளிந்து வேகமாக சென்று கொண்டே இருந்தது. எங்கள் ரயில் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தோம். ரயில் பயணத்திலே ஒரு ரயில் நிலையத்தில் வண்டி நின்று திருப்பவும் செல்லுகின்ற போது கால்கள் இரண்டும் முடமான ஒரு மனிதன் அந்த ரயிலுக்குள் ஏறினான். தன்னுடைய கரங்களிலே இருந்த துடைப்பத்தினாலே ஒரு பகுதியை முழுமையாக துடைத்துவிட்டு அங்கிருந்தவர்களிடத்திலிருந்து அவன் யாசகம் கேட்டு அவர்கள் கொடுக்கின்றதை பெற்றுக்கொண்டு கடந்து சென்று கொண்டே இருந்தான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொல்லி நான் திருமறையோடு ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஒருவேளை அவன் நேரடியாக யாசகம் கேட்டிருக்கலாம். ஆனால் தான் இருக்கின்ற இடத்தையும் தன்னோடு அவர்களுடைய அந்த பகுதியையும் அவன் தூய்மை செய்து அதற்குரியவற்றை வாங்கி செல்லுகின்றான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் இன்றி கடவுளை ஒரு மனிதனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் இந்த லெந்து காலங்களிலே தவ காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே காணப்படுகின்ற அழுக்குகளை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவருக்கென்று நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற நாட்களாக இந்த தவ காலங்களை பயன்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.